ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணி இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து ஊற்றி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இறக்குங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும்.